கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் இருக்கும் இந்த 2026 பொது தேர்தல். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் மு.க. ஸ்டாலின் மிகவும் கவலையுடன் இருக்கிறார் என்று தான் டெல்லியில் காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறார்கள். 140 தேர்தல்களுக்கு குறைவாக இருக்கணும், 150 மேலிடமாக வைத்துக் கொள்ளலாம். பிட்வீன் 145 and 150 ஜெயிச்சிருங்க, கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டியோட வருங்க அந்த கூட்டணி. அதிமுக தனித்து பெரும்பான்மை பெறக்கூடும். திமுகவிற்கு பழைய மாதிரி 25 முதல் 30 அந்த கூட்டணிகளுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து வைத்தால் ஒரு 60-70 மேல போகாதுங்க. மீண்டும் 4வது முறையாக நரேந்திர மோடி 2029 பதவியேற்பார் என்பதைத்தான் சி ஓட்டர் இந்தியா டுடே சுட்டி காண்பதை தவிர மோகன் பாகவத்தினுடைய முக்கியமான பேச்சு அதுதான். காரணம், RSS 100 விழா கொண்டாடுகிறது. நேற்று அவர் சொன்னது, எங்களுக்கும் RSSக்கும் பாஜகவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இல்லை, நாங்கள் இருவரும் ஒருமையாகத்தான் செயல்படுகிறோம் என்று திட்டவட்டமாக அறிவித்ததன் மூலமாக 2029 கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கிறது நரேந்திர மோடி 4வது முறையாக பிரதமர் ஆவதற்கு. 17ஆம் தேதி நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாள். அதற்கு முன்னதாக கண்டிப்பாக புது பாஜக தலைவர் வந்து விடுவார். என்னுடைய மனதில் படுவது சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் மனோஜ் சின்ஹா என்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கவர்னர், பூபேந்தர் யாதவ் என்று மத்திய அமைச்சர், இவர்கள் 3 பேரில் தான் போட்டி என்று நான் கேள்விப்படுகிறேன். அதையும் தவிர அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சிவா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக இப்போ தேர்தல் நடந்தா 36 இடங்கள் தான் வெற்றி பெறும், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. திமுகவுக்கான பின்னடைவு எப்படி சார் பாக்குறீங்க? போன தேர்தல் 24 பின்னடைவு இருந்ததுங்களே. 21 சட்டமன்ற தேர்தலுக்கும் 24 லோக்சபா தேர்தலுக்கும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய வாக்கு விகிதம் சரிந்து விட்டது. அதையும் தவிர பொதுமக்களிடையே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முத்தரசன் அவர்கள் பல கூட்டங்களிலும் பல பொது வழிகளிலும் சொல்லி வருவதனால், ஆமாம், கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடமிருந்து பணம் வாங்கியது, நாங்க ஒன்றி வாங்கல, மதிமுகவும் வாங்கிட்டு, செல்வ பெருந்தகை வாங்கினாரு, காங்கிரஸும் வாங்கினாங்க, எல்லா திருமாவளவன் வாங்கினான்னு சொல்லி போட்டு கொடுத்தாரு பாருங்க. அதுலதான் ஓட்டு சரி வந்தது. இப்பொழுது பாருங்க, அந்த 36 கூட இருக்காது, 24 என்ற ஒரு புது கணிப்பு டைம்ஸ் நவ் என்ற தொலைக்காட்சியில் காண்பித்தார்கள். ஆக மொத்தம் இந்தியா டுடேக்கும் டைம்ஸ் நவுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. போக போக பார்த்தால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து பொதுமக்கள் சட்ட ஒழுங்கு பறிபோனது, கிட்னி திருட்டு, அதையும் தவிர டாஸ்மாக், போதைப் பொருட்கள், மணல் கொள்ளை, இதையெல்லாம் வைத்து பார்ப்பதை தவிர 13 எம்பிக்களிடையே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இருக்கிறது, 8 மு.க. ஸ்டாலின் அமைச்சர்கள் மீது கேஸ் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் இருக்கும் இந்த 2026 பொது தேர்தல். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் மு.க. ஸ்டாலின் மிகவும் கவலையுடன் இருக்கிறார் என்று தான் டெல்லியில் காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறார்கள். சார், இப்போ இந்த நிமிடம் தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் இந்த கருத்து கணிப்புடைய பார்வை, உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை இடங்கள் சார் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார்? 140 தேர்தல்களுக்கு குறைவாக இருக்கணும், 150 மேலிடமாக வைத்துக் கொள்ளலாம். பிட்வீன் 145 and 150 ஜெயிச்சிருங்க, கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டியோட வருங்க அந்த கூட்டணி. அதிமுக தனித்து போட்டி, அதாவது தனித்து பெரும்பான்மை பெறக்கூடும். திமுகவிற்கு பழைய மாதிரி 25 முதல் 30 அந்த கூட்டணிகளுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து வைத்தால் ஒரு 60-70 மேல போகாதுங்க. சார், இப்போ கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் மோடி தலைமையிலான பாஜகவிற்கு இன்னும் வரவேற்பு இருக்கிறது, அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு ஒரு பக்கம் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே எதிர்கட்சிகள் முன்வைத்தது RSSக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கி இருக்கிறது அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனா மோகன் பகவத் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களுக்குள்ள மோதல் கிடையாது, 75 வயதை கடந்தாலும் மக்களுடைய ஆதரவு, தொண்டர்களுடைய ஆதரவு இருந்தால் அவங்க தலைவராக தொடரலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க.
அப்போ 2029லயும் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக மோடி களம் காண்பார் அப்படின்னு பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக எப்படி நம்ம தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் இணங்கி பழகிவிட்டதோ அதே மாதிரி பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கோட்பாடான இந்துத்துவாவை முன்னிறுத்தப்படுகிறார்கள். நேற்று ஆர்எஸ்எஸ் தலைவர் 3 நாள் செயற்குழு கூட்டத்தை முடித்து நிருபர்களிடம் பேசும்போது டெல்லியில் ஒன்று சொல்லிவிட்டார். இந்தியாவில் வாழக்கூடிய அனைவரும் இந்துக்கள், இந்தியாவில் வாழக்கூடிய மற்ற மதத்தினர் இந்தியர்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டியது நரேந்திர மோடியுடைய பொறுப்பு என்று இஸ்லாமியர்களையும் ஒரு அரவணைத்துக் கொண்டு போகிறார். அதை வைத்து பார்த்தால் வரக்கூடிய உத்தரப்பிரதேசம் 2027 பொது தேர்தல் நடக்க இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு முன் கூட்டியாக அது ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி அதனுக்கு ஒரு எடை போட்டு பார்த்தால் அங்கு ஆர்எஸ்எஸ் பிரபலமாக வேலை செய்ய இருக்கிறார்கள். 4வது முறையாக நரேந்திர மோடியை பிரதமர் அமைச்சராக்குவதற்கான ஏற்பாடுகளை ஆர்எஸ்எஸ் திட்டம் தீட்டிவிட்டது. அதற்கான வழிமுறைகள் காரணம் தேசிய கல்விக் கொள்கையிலும் பல கலாச்சார பிரிவுகளிலும் பாஜக திறமையாக செயல்பட்டு வந்தது. 18 மாநிலங்களில் பாஜக தன்னுடைய ஆட்சியை பெறுவதனால் மீண்டும் 4வது முறையாக நரேந்திர மோடி 2029 பதவி ஏற்பார் என்பதைத்தான் சி ஓட்டர் இந்தியா டுடே சுட்டி காண்பதை தவிர மோகன் பாகவத்தினுடைய முக்கியமான பேச்சு அதுதான். காரணம் ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா கொண்டாடுகிறது. கூடவே அடல் பிகாரி வாஜ்பாயுடைய 100ஆண்டும் இந்த வருஷத்திலிருந்து ஆரம்பம். அந்த 140 பெயர் கொண்ட ஒரு கமிட்டியில மு.க. ஸ்டாலினை பிரதமர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். காரணம் திமுகவுடன் பாஜக கூட்டணி இருந்ததனால் வாஜ்பாய் சமயத்தில் திமுகவும் இந்த மெம்பர்ஷிப்ல இருக்கணும்னு பண்ணியிருக்காங்க. இதுதாங்க பின்னணி. ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக இந்து மதத்தை வளர்க்க வேண்டும். அதனால்தான் 3 குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்றாரு அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர். தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நேற்று அவர் சொன்னது எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இல்லை, நாங்கள் இருவரும் ஒருமையாகத்தான் செயல்படுகிறோம் என்று திட்டவட்டமாக அறிவித்ததன் மூலமாக 2029 கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கிறது நரேந்திர மோடி 4வது முறையாக பிரதமர் ஆவதற்கு. சார், இப்போ பாஜகவுடைய தேசிய தலைவராக சிவராஜ் சௌகான் அவர்கள் வரப்போகிறார் அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள்ல பரவலா வந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கிரீன் சிக்னல் காண்பித்து விட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருகிறது. சார், டெல்லியில எப்படி சார் இருக்கு? அடுத்த தலைவர் சிவராஜ் சிங் சௌகான் தானா சார்? டெல்லியில் கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் 4ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை ஜப்பான் சைனா பயணத்தை சுற்றி கொண்டு திரும்பியவுடன் 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறது. அது வரையில் இதை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். 17ஆம் தேதி நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாள். அதற்கு முன்னதாக கண்டிப்பாக புது பாஜக தலைவர் வந்து விடுவார். என்னுடைய மனதில் படுவது சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் மனோஜ் சின்ஹா என்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கவர்னர், பூபேந்தர் யாதவ் என்று மத்திய அமைச்சர், இவர்கள் 3 பேரில் தான் போட்டி என்று நான் கேள்விப்படுகிறேன். அதையும் தவிர நரேந்திர மோடி மனதில் ஒரு ஓபிசியையும் ஒரு பெண்மணியை கொண்டு வர வேண்டும் என்றிருக்கிறார்கள். எப்படி திரௌபதி முர்முவை சர்ப்ரைஸா நரேந்திர மோடி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஒரு பெண்மணியும் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக மொத்தம் அந்த அதிரடி திட்டங்களை நரேந்திர மோடி கையில் வைத்திருக்கிறார். பாஜக தலைவரை பொறுத்து சொல்ல முடியும். சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஒரு அப்டேட் ஹாட் நியூஸ் கொடுப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? ஜே.பி. நட்டா அவர்கள் டெல்லியில் சிபிஐ என்கொயரி கிட்னி விஷயத்தில் போட வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். தமிழக அரசாங்கம் ஒற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, நீதிபதி அரசுகளுடைய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணி இருக்காங்க. எனினும் அடுத்த மாதம் இந்த கிட்னி திருட்டு எப்படி அஜித்குமார் மேல சிபிஐ என்கொயரி கொடுத்தாரோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அந்த சிவகங்கை கொலை வழக்கில், அதே மாதிரி கிட்னி திருட்டு, கிட்னி சோர், அதற்கு சிபிஐ என்கொயரி வரும். அதில் திமுக தலைவர்கள் பல மாட்டுவார்கள் என்ற எண்ணம் அமித்ஷா மனதில் இருக்கிறது. சிவா, அதுதான் சிறப்பு செய்தி. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.